வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆதிரா. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்னத்துக்கு 1ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்றது போன வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாழ்க்கை, ஆரம்ப கல்வி, நேற்றம் இவைகளை குறிக்கக்கூடியதாகும். இந்த இடத்துல சர்வகிரகமான ராகு இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னா, இந்த ஜாதகர் அதிகமாக சம்பாதிப்பாங்க, அதிகமாக செலவு பண்ணுவாங்க, அதிகமாக பேசுவாங்க, சாதுர்த்தியமாக இருக்கும் இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே. சரிங்களா? இவங்களுடைய பேச்சுக்களாலே ஒரு சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும் கண்டிப்பாக. சரிங்களா? அதேமாதிரி ஆரம்ப கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் தடைப்படும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி விடும். சரிங்களா? 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால அதிகமாக போய் பேசுகிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எது மூலமாக வருமானம் வருது, எது மூலமாக இவங்க இவ்வளவு செலவு பண்ணுறாங்க, எப்படி இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ரகசியமான முறையில் வருமானம் வர்றது, ரகசியமான முறையில் பணம் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே இந்த 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு கொடுப்பார். 2ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது என்னென்னா, பேச்சில் நிறைய பொய் கலந்துருக்கும், மாற்றி மாற்றி பேசுறது, சாதுர்த்தியமாக பேசுகிறது, இது எல்லாமே உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். சரிங்களா? 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் அவ்வளவு விசேஷமானது அல்ல. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்.